கோட்பாடும் உடன்படிக்கையும். கோட்பாடு உடன்படிக்கை பாகம் 18 ஜூன் 1829 நியூயார்க்கில் உள்ள பெயட்டில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு ஆல்வர் குளோரிடிக்கும் டேவிட் விட்மருக்கும் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் தீர்க்கதரிசியின் கருத்தின்படி இந்த வெளிப்படுத்தல் இந்த கடைசி நாட்களில் 12 அப்போஸ்தலர்கள் அழைப்பு மற்றும் சபை கட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட அறிக்கை என்றும் அறியப்பட்டது. 1 முதல் 5 சபையை எவ்வாறு கட்டுவது என்பதை வேதங்கள் கட்டுகின்றன. 6 முதல் 8 உலகம் அக்கிரமத்தில் பழுத்து கொண்டு இருக்கிறது. 9 முதல் 16 ஆத்துமாக்களின் மதிப்பு பெரிதாக இருக்கிறது. 17 முதல் 25 ரட்சிப்பை பெற கிறிஸ்துவின் நாமத்தை மனுஷர்கள் தரித்து கொள்ள வேண்டும். 26 முதல் 36 11 அழைப்புகளும் ஊழியம் வெளிப்படுத்தப்பட்டன. 37 முதல் 39 ஆலிவர் குளோரியும் டேவிட் விட்மரும் 12 தேட வேண்டும். 40 முதல் 47 ரட்சிப்பை பெற மனுஷர்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். 1 இப்பொழுது இதோ எனது ஊழியக்காரனாகிய ஆலிவர் குளோரி என பற்றி நீ அறிந்து கொள்ள வாஞ்சித்த காரியத்தால் இந்த வார்த்தைகளையே நான் உனக்கு கொடுக்கிறேன். வசனம் 2 இதோ நீ எழுதிய காரியங்கள் மெய்யானவைகள் என அநேக சந்தர்ப்பங்களில் எனது ஆவியில் நான் உனக்கு வெளிப்படுத்திய இருக்கிறேன். ஆகவே இவைகள் மெய்யானவை என நீ அறிந்திருக்கிறாய். வசனம் 3 அவைகள் மெய்யானதென நீ அறிந்ததால் இதோ எழுதப்பட்ட காரியங்களை நீ சார்ந்து இருக்க வேண்டுமென ஒரு கட்டளைகளையே நான் உனக்கு கொடுக்கிறேன். வசனம் 4 ஏனெனில் எனது சபை எனது சுவிசேஷம் எனது கன்மலையின் அஸ்திபாரத்தை பற்றி எழுதப்பட்ட அனைத்து காரியங்களும் இவைகளில் இருக்கின்றன. வசனம் 5 ஆகவே எனது சுவிசேஷத்தின் எனது கன்மலையின் அஸ்திபாரத்தின் மேல் நீ எனது சபையை கட்டினால் பாதாளத்தின் வாசல்கள் உன் மேற்கொள்ளாது. வசனம் 6 இதோ உலகம் அக்கிரமத்தால் பழுத்து கொண்டு இருக்கிறது. புறஜாதியர்கள் இஸ்ரவேலில் வீட்டார் யாவருமான மனுபுத்திரர்கள் மனம் திரும்புவதற்கு ஏவப்பட வேண்டும். வசனம் 7 ஆகவே நான் எவனுக்கு கட்டளை இட்டதின்படியே எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித்தின் இளையவனின் கையினால் நீ ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டாய். நான் அவனுக்கு கட்டளையிட்ட காரியத்தை அவன் நிறைவேற்றினான். வசனம் 8 அப்பொழுது நான் அறிந்த நெருக்கமான எனது சொந்த நோக்கத்திற்காகவே நான் அவனை அழைத்ததற்காக ஆச்சரியப்பட வேண்டும். ஆகவே எனது கட்டளைகளை கைக்கொள்வதில் அவன் கருத்தாயிருந்ததால் நித்திய ஜீவனுக்கு அவன் பாக்கியவானாயிருப்பான். அவனது பெயர் ஜோசப். வசனம் 9 அப்பொழுது கட்டளைகளின் வாயிலாக ஆலிவர் குளோரி உன்னிடம் டேவிட் விட்மருடனும் நான் பேசுகிறேன். ஏனெனில் இதோ எல்லா இடங்களிலும் உள்ள மனுஷர்கள் யாவரும் மனம் திரும்ப நான் கட்டளையிடுகிறேன் என அப்போஸ்தலனாகிய பவுலிடம் பேசியது போல் உன்னிடமும் பேசுகிறேன். ஏனெனில் அவன் அழைக்கப்பட்ட அழைப்புடன் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். வசனம் 10 ஆத்துமாக்களின் மதிப்பு தேவனின் பார்வையிலே பெரிதாக இருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள். வசனம் 11 ஏனெனில் இதோ உனது மீட்பரான கர்த்தர் மாமிசத்திலே பாடுபட்டு மரணம் அடைந்தார். ஆகவே சகல மனுஷரும் மனம் திரும்பி அவரிடத்தில் விரும்பும்படிக்கு அவர்கள் சகல மனுஷர்களிலும்
வேதனையை அனுபவித்தார். வசனம் 12. மனம் திரும்புதலின் நிபந்தனைகளின்படியே சகல மனுஷரும் அவரிடத்தில் வரும்படியாக அவர் மரணத்திலிருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தனர். வசனம் 13. மனம் திரும்பிய ஆத்மாவின் நிமித்தம் அவரது சந்தோஷம் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. வசனம் 14. ஆகவே இந்த ஜனத்தின் மனம் திரும்புதலுக்காக கூக்குரலிட நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் 15. இந்த ஜனத்தின் மனம் திரும்புதலுக்காக உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பிரயாசப்பட்டு ஒரு ஆத்மாவை மட்டுமே என்னிடம் கொண்டு வந்தாலும் எனது பிதாவின் ராஜ்யத்தில் அவருடன் உங்கள் சந்தோஷம் எவ்வளவு பெரிதாயிருக்கும். வசனம் 16. இப்பொழுது எனது பிதாவின் ராஜ்யத்திற்கு என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வந்த ஒரு ஆத்மாவுக்காக உங்களின் சந்தோஷம் பெரிதாயிருந்தால், ஆகவே ஆத்துமாக்களை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வருவீர்களானால் உங்கள் சந்தோஷம் எவ்வளவோ பெரிதாயிருக்கும். வசனம் 17. இதோ நீங்கள் உங்களுக்கு முன்பாக எனது சுவிசேஷத்தை எனது கன்மலையும் எனது ரட்சிப்புமாய் வைத்திருக்கிறீர்கள். வசனம் 18. விசுவாசத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பி எனது நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேளுங்கள். மனுபுத்திரருக்கு அவசியமாயிருக்கிறது சகல காரியங்களையும் வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறுவீர்கள். வசனம் 19. விசுவாசம், நம்பிக்கை, தயாளம் உங்கள் விட்டால் உங்களால் எதையும் செய்ய முடியாது. வசனம் 20. பிசாசானவனின் சபை தவிர எந்த சபைக்கும் எதிராக எனக்கு கொள்ளாதீர்கள். வசனம் 21. கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் மேலே தரித்து கொண்டு தெளிந்த புத்தியோடும் சத்தியத்தை பேசுங்கள். வசனம் 22. எவ்வளவோ பெயர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ஆகிய எனது நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்று முடிவு வரைந்தமும் நிலைத்திருக்கிறவர்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். வசனம் 23. இதோ பிதாவினால் கொடுக்கப்பட்ட நாமமே இயேசு கிறிஸ்துவின் மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே எந்த ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. வசனம் 24. ஆகவே சகல மனுஷரும் பிதாவினாலே கொடுக்கப்பட்ட நாமத்தை தங்கள் மேல் தரித்து கொள்ள வேண்டும், ஏனெனில் கடைசி நாளிலே அவர்கள் அந்த நாமத்தை அழைக்கப்படுவார்கள். வசனம் 25. ஆகவே அவர்கள் அழைக்கப்படும் நாமத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். பிதாவின் ராஜ்யத்திலே அவர்கள் இடம் பெற வேண்டியது இடம் பெற முடியாது. வசனம் 26. அப்பொழுது இதோ புறஜாதியர்கள் யூதர்கள் இவர்களுக்கு எனது சுவிசேஷத்தை பிரகடனம் செய்ய மற்றவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வசனம் 27. ஆம், பன்னிரொருவரும் கூட இந்த 12 எனது சீஷர்களுமாய் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் மேலே என் நாமத்தை தரித்து கொள்வார்கள். இருதயத்தின் முழு நோக்கத்தோடும் எனது நாமத்தை தங்கள் மேலே தரித்து கொள்ள வாஞ்சிக்கிறவர்களாய் அந்த பண்ணி இருப்பார். வசனம் 28. இருதயத்தின் முழு நோக்கத்தோடும் எனது நாமத்தை தங்கள் மேலே தரித்து கொள்ள அவர்கள் வாஞ்சித்தால் உலகம் முழுவதிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் எனது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அழைக்கப்படுகிறார்கள். வசனம் 29. எழுதப்பட்டவைகளின்படியே எனது நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களே. வசனம் 30. உங்களுக்கு முன் எழுதப்பட்டவைகளே உங்களிடம் இருக்கிறது. ஆகவே எழுதப்பட்ட வார்த்தைகளின்படியே நீங்கள் அதை நடப்பிக்க வேண்டும். வசனம் 31. இப்பொழுது நான் 12 உங்களிடம் பேசுகிறேன். இதோ எனது கிருபை உங்களுக்கு போதும். எனக்கு முன்பாக நீங்கள் நிமிர்ந்து நடக்கவும் பாவம் செய்யாதிருங்கள். வசனம் 32. இதோ உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையின்படியே எனது சுவிசேஷத்தை பிரகடனம் செய்யவும் மனுஷருக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட அழைப்பின் மற்றும் வரங்களின்படியே ஆசாரியர்களின் நியமிக்கவும் நீங்கள் என்னால் நியமிக்கப்பட்டவர்கள். வசனம் 33. உங்கள் கர்த்தரும் தேவனுமான இயேசு கிறிஸ்துவினாகிய நானே இதை பேசினேன். வசனம் 34. இந்த வார்த்தைகளே மனுஷர் அல்லாது மனுஷனுடையவைகளில் அல்ல, ஆனால் என்னுடையவையே. ஆகவே இவைகளை என்னுடையவைகள் மனுஷனுடையவைகள் அல்ல
என நீங்கள் சாட்சி அளிப்பீர்கள். வசனம் 35. ஏனெனில் உங்களில் பேசுவது எனது குரல், ஏனெனில் அவைகள் எனது ஆவி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டவை. எனது வல்லமையினால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அவற்றை படித்து காட்டலாம். எனது வல்லமையினான்றி நீங்கள் அவற்றை பெற முடியாது. 36. ஆகவே நீங்கள் எனது குரலை கேட்பதாகவும் எனது வார்த்தைகளை அறிந்து இருக்கவும் நீங்கள் சாட்சி அளிக்கலாம். வசனம் 37. இப்பொழுது இதோ நான் பேசியவைகளை பற்றிய வாஞ்சியுள்ள 12 பேர்கள் நீங்கள் தேடபடிக்கு ஆல்வீர், குளோரிட்டரி, டேவிட் விட்மெரும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வசனம் 38. அவர்களின் வாஞ்சையிலும் அவர்களின் கிரியைகளிலும் அவர்களில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வசனம் 39. அவர்கள் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அவர்களுக்கு இந்த காரியங்கள் நீங்கள் காட்டுங்கள். வசனம் 40. நீங்கள் கீழே விழுந்து எனது நாமத்திலே பிதாவை பணிந்து கொள்வாய். வசனம் 41. நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டுமென சொல்லி உலகத்திற்கு நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். 42. ஏனெனில் சகல மனுஷரும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் பொறுப்புக்கும் வயதை அடைந்த பிள்ளைகளும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற வேண்டும். 43. இப்பொழுது இதை நீங்கள் பெற்ற பின்பு நீங்கள் சகல காரியங்களிலும் எனது கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும். 44. மனம் திரும்புவதற்குள்ளே வந்து எனது பிதாவின் ராஜ்யத்திற்குள் வரும்படியாக அவர்களை அநேக பாவங்கள் உணர்த்துவதில் புத்தர்களுக்குள்ளே ஒரு அற்புதமான கிரிகையாய் எனது கைகளினாலே நான் செய்தேன். அதன் 45. ஆகவே நான் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் மேலானவை. 46. இதோ நீங்கள் பெற்ற பின்பு எனது கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளவில்லை என்றால் எனது பிதாவின் ராஜ்யத்திலே நீங்கள் இரட்சிக்கப்பட மாட்டீர்கள். வசனம் 47. இதோ உங்கள் கர்த்தர் உங்கள் தேவனும் உங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவாகிய நான் எனது ஆவியை வல்லமையினாலே இதை பேசினேன்.